नमस्ते, वेलकम टू निफियोस ऑनलाइन हिंदी. நம்ம விஷாரத் பூர்வாத் பேப்பர் 1ல் இருக்க நிர்மலா அப்படின்ற அந்த பார்ட் அந்த நாவலுடைய கேரக்டர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு வீடியோவாக. உதய பானுலால் அப்படின்ற கேரக்டர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உதய பானுலால் அப்படி அவருடைய இந்த கேரக்டர் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு எதில் கேட்பாங்க அப்படின்னா டிப்பனியில் கேட்பாங்க. எதில் டிப்பனியில் கேட்பாங்க. ஓகே. उदय भानुलाल प्रेमचंद जी हिंदी उपन्यासों का सम्राट माने जाते हैं. निर्मला उनका ही लिखा अनुपम उपन्यास है. उदय भानुलाल का पात्र इसी उपन्यास का पात्र है. ஸோ பிரேம்சந்த் ஜி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஹிந்தி உபன்யாசம், அதாவது ஹிந்தி நாவல்ஸுடைய கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்மலா அப்படின்றது அவரால் எழுதப்பட்ட ஒரு நாவல். இது வந்து அன்கம்பேரபிள், அதாவது அந்தளவுக்கு நல்ல நாவல். மற்ற நாவல் கூட நம்மளால் இதை கம்பேர் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு நல்ல நாவல். உதய பானுலால் அப்படின்றவுடைய கேரக்டர் வந்து இந்த நாவலில் வருது. ஓகே, நம்ம அவரை பற்றி டீப்பாக பார்க்கலாம். உதய் பானுலால் காஷி கே பிரசித்த வக்கீல் ஹை. உதய பானுலால் அப்படின்றது யார் அப்படின்னா காஷியில் இருக்கக்கூடிய பிரசித்த வக்கீல். அவர் வந்து ஒரு நல்ல ஃபேமஸான வக்கீல். वे खूब कमाते हैं और अपने रिश्तेदारों को अपने यहाँ आश्रय देते हैं. वे खूब कमाते हैं. அவர் வந்து நல்லா சம்பாதிக்கிறாரு. குப் அப்படின்னா நல்லா, கமாத்தே அப்படின்னா ஏர்னிங், நல்லா ஏர்ன் பண்ணுறாரு. அப்னே ரிஷ்டேதாரம் அப்படின்னா தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு, அப்னே யஹா ஆஸ்ரய தேத்தே ஹே. ஆஸ்ரய அப்படின்னா தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து தங்குற இடத்தையும் வந்து அவர் கொடுக்குறாரு. उनके यहाँ 20 लोग रहते हैं. அங்கே வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 20 பேர்கிட்ட இருக்காங்க. उदय भानुलाल वकील है मगर रुपयों का संचय करना नहीं जानते हैं. உதய பானுலால் வந்து ஒரு வக்கீல் தான், இருந்தாலும் மகர்னா பட் ரூபையும் கா சஞ்சய் கர்னா நஹி ஜான்தே ஹே. அதாவது பணம் தான் அப்படின்ற ஒரு மைண்டில் வந்து பணத்தை நிறைய ரொம்ப நிறைய பணத்தை சேர்த்து வைக்கணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் உள்ள ஆள் கிடையாது அவர். உன்கி படி பேட்டி நிர்மலா கா பியாஹ் தை ஹோதா ஹே. உன்கி படி பேட்டி நிர்மலா கா பியாஹ் அப்படின்னா திருமணம். ஆக்சுவலாக நிர்மலா யார் அப்படின்னா உதய பானுலாலுடைய பொண்ணு. சரிங்களா, உதய பானுலாலுடைய பொண்ணு தான் நிர்மலா. நல்லா நோட் பண்ணி வைங்க. நிர்மலா இஸ் த டாட்டர் ஆஃப் உதய பானுலால். ஸோ உன்கி பேட்டி, உனக்கு படி பேட்டினா பெரிய பொண்ணு. நிர்மலா தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு. அவங்களுடைய திருமணம் வந்து நிச்சயிக்கப்படுது. दहेज एक कठिन समस्या थी मगर लड़के वाले दहेज नहीं मांगते. दहेज அப்படின்னா டவுரி கொடுக்கறது அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இருந்தாலும் லடுக்கே வாலே அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டில் வந்து டவுரி எதுவும் கேட்கல. बारातियों का खूब आदर सत्कार करने पर जोर देते हैं. பாரதியோं का खूब आदर सत्कार करने पर जोर देते हैं. அவர் வந்து நல்லா ரெஸ்பெக்ட் கொடுப்பவர், நல்லா பாராட்டு, நல்லா மற்றவங்கள பாராட்டு பெறுவதுலேயும் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருந்தார். इससे निश्चिंत होकर उदय भानुलाल खूब खर्चे करने लगे. ஸோ அவர் வந்து என்னென்னா நிஷ்சிந்த். ஸோ இது அதாவது மற்றவங்க தன்னை என்ன சொல்லுவாங்க, நிறைய செலவு பண்ண என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி மைண்ட்லாம் அவர் கிடையாது. அதனால இவர் வந்து நல்லா கூப் கர்ச்சு கருத்தேக அப்படின்னா நல்லா சம்பாதிச்சது எல்லாத்தையுமே வந்து நல்லா செலவு செய்கிறாரு. கர்ச்சு அப்படின்னா நிறைய வந்து செலவு செய்கிறது. உதய பானுலால் உதார் லேனே சேபி நஹி சுக்தே. உதார் அப்படின்னா கடன் வாங்குதல். ஓகேங்களா, ஸோ உதய பானுலால் வந்து கடனும் வாங்குறாரு. खर्च बढ़ता जाता है तो उनकी पत्नी उनसे 5000 से ज़्यादा खर्च न करने की सलाह देती है. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா செலவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கார். அப்போ வந்து அவங்களுடைய பத்னின்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, 5000க்கு மேலே வந்து நீங்கள் செலவு செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. யஹ் உன்கோ அச்சா நஹி லக்தா. இது வந்து அவருக்கு சரியாக படல. உதய பானுலா சமஜ்தே ஹை கி வே கமாத்தே ஹே इसलिए वे घर के राजा है. ஆக்சுவலாக உதய பானுலாலுக்கு என்ன தாட் அப்படின்னா, அவர் தானே சம்பாதிக்கிறாரு, வே கமாத்தே ஹே, அவர் வந்து ஏர்ன் பண்ணுறாரு, அதனால் அவர் தான் அந்த வீட்டுக்கு ராஜா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்குது. அதனால தன்னோட ஒய்ஃப் சொல்கிறாங்க இல்லையா நிறைய செலவு செய்யாதீங்க அப்படின்னு, அது வந்து அவர் கேட்கல. வே ஜோ சாஹே கர் சக்தே ஹே, அவர் என்ன அவருக்கு தோன்றதோ அதுதான் வந்து அவர் செய்வார். பத்னிக்கோ உன்கே காமோ மே தகல் நஹி தேனா சாஹியே.
பத்னிக்கோ உன்கே காமோமே, அதாவது இவர் செய்கிற இந்த வேலைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தக்கல் நஹி தேனா சாஹியே. இவர் செய்கிற அந்த வேலையெல்லாம் தன்னோட ஒய்ஃப் இப்போ ஒரு சிலவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம இது செய்யலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஆனால் உதயபானுலால் அப்படி கிடையாது. அவர் ஏர்ன் பண்ணுறாரு, அவர் செலவு செய்வார். இது செய்யறேன், இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்றதெல்லாம் தன்னோட ஒய்ஃப் கிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ண மாட்டார். டிஸ்கஸ் பண்ணவும் அவருக்கு தோணலை. नेक्स्ट, पत्नी को सबक सिखाने के लिए मृत्यु का नाटक खेलने के लिए पत्नी को सबक सिखाने के लिए मृत्यु का नाटक खेलने घर से निकलते हैं. ஸோ தன்னோட ஒய்ஃப்க்கு வந்து பாடத்தை கற்றுக் கொடுக்கணும், நான் தான் செலவு செய்வேன், தன்னுடைய அந்த டிஸ்கஷன்ஸ்லாம் அவட்ட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு இல்லையா. ஸோ இவருக்கு வந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிருத்யுக்கா நாட்டக் கேள்வி, அதாவது தான் இறந்து போய்ட்றத ஜஸ்ட் ஒரு ட்ராமா பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் என்ன பண்ணுறாருன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. तब तक पुराना अपराधी उनको लाठी से मारता है तो उदय भानुलाल सचमुच मर जाता है. அப்போ என்ன ஆகுது, இவர் வெளியே போகிறார் இல்லையா, அப்போ வந்து புராணா அப்ராதி அப்படின்னா இவர் வந்து ஆல்ரெடி வக்கீல் இல்லை, ஆல்ரெடி ஒரு கிரிமினல், பழைய கிரிமினல் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவர் வெளியே அந்த நேரம் பார்த்து அடித்து உதயபானுலால் அடித்து சாவடிச்சிருவாங்க. अपने क्रोध और अभिमान के कारण वे अपनी मृत्यु को स्वन्य बुला लेते हैं. அப்படி क्रोध தன்னுடைய அந்த கோபத்தினாலையும், அபிமான் அப்படின்னா அந்த பெருமை, அந்த தற்பெருமையாக ரொம்ப இருக்கிறது, ரொம்ப கோபமாக இருக்கிறது, இந்த காரணத்தினால அவருடைய அந்த டெத்தை வந்து அவரே வந்து கொண்டு வந்துட்டார். एक मिनट के लिए सोचते तो वे स्वन्य बच जाते और परिवार को भी सुखी रखते. அவர் அந்த ஒரு நிமிஷம் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அவங்க ஒய்ஃப் வந்து நிறைய செலவு செய்ய வேணான்னு சொன்னாங்க, அது ஜஸ்ட்டு கேட்டு அதை வீட்டோட பேசி ஒரு டிஸ்கஷன் பண்ணி முடிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலமை வந்திருக்காது, அவங்களோட ஃபேமிலியும் ஹாப்பியாக இருந்திருக்கும். ஜஸ்ட்டு ஃபேமிலியில் இருக்க ஒரு கோவத்தை போயிட்டு நான் இந்த மாதிரி பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப தப்பாக யோசிச்சதுனால தான் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மகர் அகங்கார் உன்கி ஆங்கே பந்து கர் தேத்தா ஹே. ஆனால் அகங்கார் அப்படின்னா அகங்காரம், அந்த கோபம் வந்து அவரோட கண்ணை வந்து மறைச்சிடுச்சு. இஸ்லியே கல்தி கர்த்தே ஹே, அதனால தான் அவர் வந்து தப்பை செஞ்சிட்டாரு. அவர் சப்கோ ரோத்தே சோடுகர் சலே ஜாத்தே ஹே. இதனால் எல்லோரும் என்ன செஞ்சாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப அழுகிறாங்க. அப்புறம் அவர் இறந்துட்டாருன்னா அப்புறம் அப்பா இறந்தால் எல்லோரும் அழதானே செய்வாங்க, எல்லாரையும் அழ வச்சுட்டு போயிட்டார். உன்கா பாத்திர சித்திரன் யதா சம்பவ் ஹுவா ஹே. ஸோ இதுதான் அவருடைய கேரக்டர். இந்த லெசனில் அவருடைய ரோல் வந்து இதுதான், இந்த மாதிரி தான் அவர் இந்த நாவலில் இருந்திருக்காரு. ஸோ இந்த லெசன் வந்து லெசன் இல்லை டிப்னி, இது வந்து உங்களுக்கு டிப்னியில் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, நிர்மலாவில் எது கேட்டாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் பிரேம்சந்த்ஜியோட டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருங்க. அடுத்தது உதயபானுலால் அப்படின்றது யார், நிர்மலாவுடைய அப்பா. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா கேரக்டரு யாருன்றது தெரியாமல் நீங்கள் எழுதுனீங்கன்னா தப்பாக எழுதிடுவீங்க. ஸோ உதயபானுலால் அப்படின்றது நிர்மலாவுடைய அப்பா, நிர்மலா தான் அவருக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த டிப்னிலேருந்து நம்ம ரியல் டைமில் நம்ம லைஃப்க்கு நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, கோவப்படக்கூடாது. எல்லா விஷயத்துக்குமே நம்ம தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் கோவப்படும் பொழுது தான் அது ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயத்தில் போயிட்டு முடியறது. அதனால் எந்த விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா அந்த டைமுக்கு சைலண்ட்டாக இருந்துருங்க. சைலண்ட்டாக இருந்தீங்கனாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ, தன்யவாத். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.